Hello everyone. Today we will see how to use Google Forms in Google Classroom to create quiz and other survey forms. It's a very useful section so that we can conduct a lot of inquiry based learning and to the among the students. To do so, we just go to our Google Classroom, go to classwork. So you can go for create. Now you go and select this quiz assignment. So earlier we just had just assignment. So assignment may be of by any type, but quiz assignment is a very important one where it will open a Google form by itself. So I type it as my first quiz. My first quiz is the title. Instructions, if you want, you can add instruction. You can see, you can assign some points like 10 or 10 points here. If you want, you can set the due date, or you can add this in the quiz column. I have created already a quiz, so you can put it in the quiz. So now go and click this blank quiz. It will open a Google form, right? So இதுதான் வந்து Google form, which is another application of Google. Most of us would have not used it. Now let us see how to use this. The Google form use பண்ணி you can create a lot of query kind of things. யார்கிட்டயே சர்வே எடுக்கணும்னா யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கூகுள் ஃபார்மை we are going to use it as a quiz. குவிஸ்ன்னு பண்ணும்போது you will get something like answer key. அந்த quiz மோடை எடுத்துட்டோம்னா you will not have an answer key. அதுதான் ஜென்ரல் கூகுள் ஃபார்முக்கும் குவிஸுக்கும் உள்ள வித்தியாசம். Now here I just write it as LMS quiz. Okay, LMS quiz is the first one. So here too I can name the quiz as LMS quiz, same name, so that it will be visible to the students as LMS quiz. So now I'm going to create a question. So let me be bilingual. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இந்த டேப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின், வாட் இஸ் அன் எல்எம்எஸ்? ரைட். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இது வந்து என்ன மாதிரி கொஸ்டின்னு நம்ம இந்த டேபை கிளிக் பண்ணோம்னா தெரியும். இது வந்து ஷார்ட் ஆன்சராக இருக்கலாம், பேராகிராஃபாக இருக்கலாம், மல்டிபிள் சாய்ஸ், செக் பாக்ஸஸ், ட்ராப் டவுன், இது மாதிரி லீனியர் ஸ்கேல், மல்டிபிள், ஒரு 1 to 5 ஸ்கேலில் கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐ எம் கோயிங் ஃபார் நம்ம மோஸ்ட்டாக மல்டிபிள் சாய்ஸ்லேயே இருப்போம். மல்டிபிள் சாய்ஸில் தெர் இஸ் a scientific reason that there should be at least 4 options. மினிமம் 3யும் இருக்கக்கூடாது, 4 மேலேயும் இருக்கக்கூடாது. தெர் ஆர் ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். நீங்கள் அந்த பெடகாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹியர் ஐ கேன் கோ ஃபார் எல்எம்எஸ் இஸ் I have given 4 options: logical management system, learning management system, learning management software, none of the above. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு நம்ம செட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ டு ஆன்சர் கீ. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் தே கெட் 2 பாயிண்ட்ஸ், ரெண்டுன்னு செட் பண்ணிட்டோம். ஆன்சர் ஃபீட்பேக்குன்னு ஒன்று கொடுக்கலாம். ஆன்சர் ஃபீட்பேக் என்னென்னா, வென் த ஸ்டூடெண்ட் கரெக்டான ஆன்சர் கொடுக்கும்போது அவனுக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும், வெரி குட் அப்படின்னு வரல, இது அதை பற்றி எதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா, இல்லைனா வந்து ஸோ இப்போ இந்த இன்கரெக்ட் ஆன்சர் சொல்லும்போது அவனுக்கு சப்போஸ் நம்ம ராங்குன்னு சொல்லணும், இல்லைனா வந்து அதோடைய கரெக்டான ஆன்சரை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்எம்எஸ் மீன்ஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த மாதிரி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.
கரெக்ட் ஆன்சர் வரும்போது let us say very good ன்னு டிஸ்ப்ளே ஆகும், ரைட்? ஸோ சேவ். இது வந்து ஒரு நல்ல லேர்னிங் கேப்பபிலிட்டியை டெவலப் பண்ணும். ஈவன் இஃப் யூ வாண்ட், இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் பற்றி சொல்கிறோம், அதை ஆன்சர் பண்ணுறாங்க, பண்ண அப்புறம் அவங்களுக்கு இந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது யூ கேன் டீச் தம். லைக் இந்த இடத்துல வந்து ஒரு யூடியூப் லிங்க்கோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் லிங்க்கோ கொடுத்து அதை கிளிக் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கான இன்ஃபர்மேஷனை நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் a வெரி குட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து தானே செல்ஃப் லேர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் இதை நம்ம கொடுத்த அப்புறம் இப்போ ஆன்சர் கீயை கொடுத்த அப்புறம் டன் அப்படின்னு கொடுத்துடணும். இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஹியர் ஐ ஹாவ் ரிக்வயர்டுன்னு ஒரு காலம் இருக்குது இல்லையா? இந்த ரிக்வயர்டை கம்பல்சரியாக கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணாமல் அந்த ஃபார்மை விட்டு வெளியே போக முடியாது. ஸோ திஸ் இஸ் a required column which makes this question mandatory, right? ஸோ அடுத்தது இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணணும்னா there are many options. ஒன்று வந்து ஐ கேன் கோ ஃபார் ஆட் கொஸ்டின். இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு புது பாக்ஸ் வரும். இது ஒரு டைப்பு. இன்னொன்று இதை நான் இப்போ டெலீட் பண்ணுறேன். இன்னொரு ஆப்ஷன்னா இப்போ இதே மாதிரி இன்னொரு செட்டிங் நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு டூப்ளிகேட் பட்டன் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஐ வில் கெட் டூப்ளிகேட் ஆப்ஷன். ஐம் இதே மாதிரி இன்னொன்று வந்துடும். இங்கே போய்ட்டு நான் எடிட் பண்ணலாம். இப்போ ஆன்சர் கீ எல்லாமே போன இதுலேருந்து அப்படியே இருக்கும். நம்ம இதை மட்டும் மாடிஃபை பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ஆட் ஒன் மோர் கொஸ்டின் ஹியர். Now you can see the second question is asked is flipped classroom பற்றி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் அப்லோடட் தி ஆன்சர் கீ. ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் பற்றி என்னன்னு சொல்லியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஆட் அ வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்த்து கிளாஸ் ரூம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில் ஸ்டடி அட் ஹோம் அண்ட் டூ தேர் ஹோம் ஒர்க்ஸ் அட் ஸ்கூல். அப்போ வந்து நம்ம கைடன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், விச் இஸ் மோர் டஃப் ஃபார் தி டீச்சர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆட் அ வீடியோ அபவுட் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் பற்றி என்னன்னு தெரியலன்னா யூ கேன் ஆட் அ வீடியோ ஃபார் ஹியர். ஓகே, சேவ். ஓகே, நவ் ஐ ஹவ் புட் 2 questions. இது எப்படி வியூவாக இருக்கும், வியூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் அஸ் see a preview. இந்த ப்ரிவ்யூக்கு வந்து இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ஷோ ஹவு இட் லுக்ஸ் ஃபார் அ ஸ்டூடெண்ட் என்வரான்மெண்ட். ஸோ நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். இட் இஸ் ஒன்று தப்பாக ஆன்சர் பண்ணுறேன், லாஜிக்கல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு. இது வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன் போத்துன்னு. தென் ஐ சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்மளுக்கு ஸ்கோரும் டிஸ்பிளே ஆகும். வியூ த ஸ்கோர். ஸோ இட் இஸ் 2 out of 4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தப்பு இல்லையா, ஃபஸ்ட் ஆன்சர் தப்பு. அதுக்கு வந்து ஃபீட்பேக் பாருங்கள், ராங். LMS மீன்ஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃப்ளிப் கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட். இது வந்து கரெக்டாக போயிடுச்சு ஆன்சர். வி வில் ட்ரை ராங் ஒன். சப்மிட் another ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா none of the above, நான் ராங் ஒன்று கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ ஸ்கோரில் see here. இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் கரெக்ட் ஆகிடுச்சு, செகண்ட் கொஷின் தப்பாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியல அந்த கான்செப்ட்னும் போது தே கேன் see this video and learn what is a flipped classroom. ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்பிளே ஆகும். இட்ஸ் another way of teaching, right? In your world, learn about flipped classroom. Is that clear? Now we will go for design. ஸோ இப்போ பார்த்தோம்னா ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணாங்களே அந்த கொஸ்டினுக்கு, அது வந்து எங்கே தெரியும்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி ஹியர் இன் த ரெஸ்பான்சஸ் டேப். ரெஸ்பான்சஸில் பார்த்தீங்கன்னா ஹியர் இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இட்ஸ் அ சம்மரி ஆஃப் ஆல் த ரெஸ்பான்சஸ். ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன் வந்து இந்த ஆன்சர் பண்ணியிருக்காரு, செகண்ட் பர்சன் இந்த ஆன்சர். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு நம்ம ரொம்ப டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணும்போது, நம்ம பெடகாஜி பண்ணும்போது தான் நம்மளுக்கு தேவைப்படும். நமக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுன்னா யூ கேன் கோ அண்ட் செலக்ட் இண்டிவிஜுவல். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஆன்சர் லைக் திஸ், செகண்ட் ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஆன்சர் லைக் திஸ்.
இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது நமக்கு. யார் எது ஆன்சர் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சஸில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யார், செகண்ட் ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to add one more settings tab. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும். லைக் நேம் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆஸ் ஃபார் அஸ் கூகுள் கிளாஸ் ரூமில் பண்ணும்போது யார் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். பிகாஸ் அவங்க அக்கௌண்ட்லேருந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஃபேக்டரை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ ஹியர் கோ டு கொஸ்டின்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு டேப் இருக்குது இல்லையா? இந்த செட்டிங்ஸ் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஜென்ரல் காலமில் கலெக்ட் இமெயில் அட்ரஸ். இந்த கலெக்ட் இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க இமெயிலையோ இல்லை நேமையோ அங்கே இமெயில் ஐடியை கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது, இது வந்து கொடுக்கலாம், கலெக்ட் இமெயில் அட்ரஸ். ஓகே, அதே மாதிரி அவங்க ஒரு தடவை தான் சப்மிட் பண்ண முடியும், சும்மா பண்ண முடியாதுங்கிறதுக்காக லிமிட் 1 ரெஸ்பான்ஸ். ஒரு தடவை ஆன்சர் பண்ணிவிட்டு தப்பாயிடுச்சு, நான் மறுபடியும் ஆன்சர் பண்ணிட்டு நான் இதுதான் ஆன்சர் பண்ணேன்னு ஆர்கியூ பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்காக லிமிட் 1 ரெஸ்பான்ஸ். அப்புறம் வந்து சம்மரி சார்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்சஸ் கொடுக்கலாம், சம்மரி. ஸோ இது வந்து ஒரு டைப்பு. சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு டேப் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது தானாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த காலமில் வந்து தே ஹாவ் டு கம்பல்சரிலி கிவ் தேர் திங். இப்போ அவங்க நேமை கலெக்ட் பண்ணணுன்னா கோ டு ப்ளஸ், இந்த ஃபஸ்ட்டு காலமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே இன்னொன்று ஆட் ஆகுது. இங்கே போயிட்டு யூ கோ ஃபார் ஷார்ட் ஆன்சர். போட்டு யூ ஆஸ்க் ஃபார் நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். இங்கே அவங்க ஆன்சர் எழுதி ஆகணும். ரைட்? இந்த இடத்துல மேக் இட் மேண்டேட்ரி. அப்போ தான் அவங்க நேமை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லைனா இது நேமை ஸ்கிப், இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் போகக்கூடாது. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ நீட் ஆஃப் ஆன்சர் கீ ஃபார் திஸ். இப்போ ப்ரிவ்யூ பாருங்கள் எப்படி இருக்குது ஃபார்முன்னு. ஸோ ஃபார்ம் வில் லுக் லைக் திஸ். ஃபஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் கம்பல்சரியாக எழுதணும். எழுதாமல் அவங்களால போக முடியாது. இந்த ஸ்டார்னு வர்றது வந்து இஸ் மேண்டேட்ரி ஃபீல்டு. இதை வந்து அவங்க மிஸ் பண்ணவே முடியாது. அவங்க இது பண்ணாமல் இதை சப்மிட் பண்ண முடியாது. நவ் ஐ சப்மிட்டட், பாருங்கள் எரர் காட்டுது பாருங்கள், அவங்களால சப்மிட் பண்ண முடியாது. ரைட்? ஸோ திஸ் இஸ் a small introduction to Google quiz. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். Now we are going to see the advanced features. இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கூகுள் பார்ப்போம். ஸோ இப்போ லாஸ்ட் டேப்பில் இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க, செலக்ட் திஸ். இப்போ இந்த இடத்துக்கு போனீங்கன்னா there is something called add section. இந்த add செக்ஷனை கிளிக் பண்ணோம்னா it will show a section here. ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் பேஜ் 2 அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். பேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும்போது எப்படி ஆகும்னு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் இங்கே ஒரு நெக்ஸ்ட் பட்டன் வந்துடுச்சு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் வரதெல்லாம் அடுத்த பேஜில் வரும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் ஆடிங் எ செக்ஷன். இப்போ இதுக்கு கீழே ஐ கேன் ஆட் கொஸ்டின்ஸ். ரைட்? இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒரு இமேஜ் கொஸ்டினாக கொடுக்கலாம். இல்லைனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ப்ரௌஸ் அப்படின்னு நம்மக்கிட்ட ஏதாவது இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரிசர்ச் விசிபிலிட்டி லைக் இப்போ இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஐடென்டிஃபை த சிம்பிள்னு கொடுத்துடலாம். ஆப்ஷன்ஸ் வந்து இட்ஸ் எ ஃப்ளிப் கிரிட் இல்லைனா வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் எட்பசில். ஸோ ஆன்சர் ஃபீட்பேக் வேணும்னா கொடுக்கலாம், பாயிண்ட்ஸ் சும்மா ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். டன். See, you can put an image for your இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாலாம் போடுறோம்னா அது இமேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை இங்கே நம்ம போடலாம். இல்லை யூ கேன் டூ இட் தி அதர் வே அபவுட். இங்கே நம்ம கொஸ்டின் கேட்டுட்டு இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார் ஆடிங் இமேஜஸ். லைக் இங்கே போயிட்டு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. யூ கேன் ஹேவ் இட் இல்லை கேமரா மூலயமா கேப்சர் பண்ணலாம்,
இல்லை கூகுள் இமேஜஸ் சர்ச்சில் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு சர்ச் பண்ணி அந்த இமேஜஸை கூட இங்கே நம்ம இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ அனதர் இமேஜ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் புட் a question like identified burger. ஸோ பர்கர் இமேஜ், பீஸா, வடை போட்டுட்டேன். இப்போ ஃபோர்த் இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இமேஜ் போயிட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், இட்லி சாம்பார் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா ஏதோ ஒரு இமேஜ் வருது இல்லையா, அந்த இமேஜை கிளிக் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே லோட் ஆகிடும். ஸோ யூ கேன் சர்ச் அண்ட் புட் தி ஆன்சர் கீ போயிட்டோம்னா ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பர்கர். இதுக்கு ஒரு பாயிண்ட், right? Done. So this is how you can create a image kind of quiz. ஸோ இப்போ நம்மளுக்கு வேண்டியது இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணி இமேஜாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு யூ கேன் டூ சம் ஒண்டர்ஸ். பட் இட் வில் டேக் கன்சியூம் டைம், பட் எவ்ரி திங் இஸ் ஃபார் அவர் லேர்னிங் பர்பஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கிரியேட் அ quiz. So totally there are 6 points. So you can okay, let it be 6 points as such. Now you can see the other options in the Google Classroom. Customize theme, like you can go for customizing the colors மாறுது பாருங்க. You can go for customizing the theme, background மாற்றலாம். Then you can ஹெட்டருக்கு வந்து சும்மா எம்டியாக இல்லாமல் ஒரு ஒர்க் அண்ட் ஸ்கூல்னு போட்டுட்டு ஒரு இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு. ஜஸ்ட் இன்சர்ட், இது வந்து மேலே வந்துடும். ஸோ தட் இட் லுக்ஸ் அட்ராக்டிவ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் பண்ணலாம் தீம்ஸு. மோர் தென் திஸ் யூ கேன் கோ ஃபார் செட்டிங்ஸ். ஓகே, செட்டிங்ஸில் ஏற்கனவே இந்த ஜென்ரல் செட்டிங்ஸ் பார்த்துட்டோம். ப்ரெசன்டேஷன் செட்டிங்ஸில் யூ கேன் ஷோ அ ப்ராக்ரஸ் பார், எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குன்னு தெரியும். ஸோ ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர் இருக்குது. கொஸ்டினுடைய ஆர்டர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஒரே ஆர்டரில் வராமல் மாறி மாறி வரும். பட் ஆஸ் ஆஃப் நோ டோன்ட் யூஸ் திஸ். இது பண்ணும்போது சம்டைம் சில சிஸ்டமில் ப்ராப்ளம் வருது, அது ரெக்டிஃபை ஆகிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? தென் கூகுள் கிளாஸ் ரூமோட இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வரும். மற்ற டைமில் பிரச்சனை இல்லை, அது ஏதோ ஒரு சின்ன எரர் இருக்குது. லீவ் திஸ். குவிஸஸ் பார்த்தோம்னா இட் இஸ் கம்பல்சரிலி எ குவிஸ். மேக் திஸ் ஆஸ் எ குவிஸுங்கிறதுனால தான் நம்மளுக்கு ஆன்சர் கீ எல்லாம் வந்தது. டோன்ட் டிஸ்டர்ப் திஸ். assign point values to question, allows auto grading, அது எல்லாமே அது இருக்கும். லிமிட் ஆஃப்டர் இமீடியட்லி ஆஃப்டர் ரிலீஸ் கிரேட், இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்தோம், முடித்த உடனே வியூ ஸ்கோர் வந்துச்சு நமக்கு. இப்போ அது மாதிரி இல்லாமல் நம்ம லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த டெட்லைன் முடித்த பிறகு நாம் போய் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக ரிலீஸ் ஸ்கோர் பண்ணணும், ரைட்? அந்த மாதிரி பண்ணும்போது தே வில் கெட் தி ஸ்கோர்ஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். என்ன ப்ராப்ளம்னா இப்போ ரிலீஸ் ஸ்கோர் கொடுத்துட்டோம்னா அவங்க கரெக்டான ஆன்சர்ஸை பார்த்துருவாங்க. அப்போ அவங்க அதை போய் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தே வில் வீட்டில் படிக்கும்போது தே வில் இன்ஃபார்ம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ ரிலீஸ் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூடும் போது தே வில் நாட் நோ தி ஆன்சர் அன்லெஸ் த டீச்சர் க்ளோசஸ் தி குவிஸ் அண்ட் தென் ரிலீசஸ் தி ஆன்சர். இது ஒரு டைப். இதை நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ as of now I use லேட்டர் கூட நான் கொடுக்குறேன், எப்படி பண்ணுறேன்னு காட்டினேன். சேவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குவிஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. யூ நீ நாட் சேவ் இட், எல்லாம் ஆட்டோ சேவ்டு. இப்போ பார்த்தோம்னா யூ கேன் கோ ஃபார் சென்ட் இட். சென்ட் பண்ணோம்னா யூ கேன் சென்ட் இட் த்ரூ இமெயில் ஆர் இந்த ஃபார்மை மட்டும் அப்பார்ட் ஃப்ரம் கூகுள் கிளாஸ் ரூம் இதை அப்படியே நம்ம ஒரு லிங்காக சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இமெயில் ஆப்ஷன் சென்டில் இந்த இடத்துல நடுவில் ஒரு லிங்க் ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் ஐக்கானில் போய் ஷார்ட் அண்ட் யூஆர்எல்னு போட்டுட்டிங்கன்னா சின்னதாக வந்துடும். இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். கூகுள் கிளாஸ் ரூம் தேவையில்லை. ஸோ இது ஒரு ஆப்ஷன், ரைட்? ஸோ இப்போ நான் இதை பண்ணலை, ரைட்? தென் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கம் டு கிளாஸ் ரூம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸ் ரூம் இருக்கு இல்லையா, இதை வந்து யூ கேன் அசைன் டு ஸ்டூடெண்ட்ஸ், அசைன் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூ கேன் புட் இட் அண்டர் ஷெட்யூல். இப்போ நான் அசைன் பண்ணிடுறேன் இது சாம்பிளுக்கு, ரைட்? ஸோ த கொஸ்டின் இஸ் அசைன். இப்போ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கிரேடிங் பார்க்கலாம் நம்ம. Now I am in a student section.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்குள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு குவிஸ்ஸு புதுசாக 3 கொஷின் வந்திருக்கு. ஸோ குவிஸ்ஸில் வந்து 2 இருக்குது, ரைட்? ஸோ இல்லைனா வந்து ஸ்ட்ரீம் டேப்லேயே வந்து புது குவிஸ் வந்திருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. ஸோ கிளிக் திஸ் ஸோ தே கேன் see the quiz. இங்கே நம்ம சொன்ன மாதிரி முடித்த உடனே மார்க் ஆஸ் டன்னு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி குவிஸ்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ தே ஹாவ் டு ஆன்சர் some mail ID, name is Maha, the student name. So they can answer learning management system, both of the above. Next. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் பசில் வந்து இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் தெரியல அவங்களுக்கு ஃப்ளிப் கிரேட் தப்பாக ஆன்சர் பண்ணுறாங்க, பர்கர் ஆன்சர் கரெக்ட் ஆகிடுச்சு. தென் தே ஆர் சப்மிட்டிங் இட், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட் அண்ட் அசைன்மெண்ட் மார்க்ட் அஸ் டன். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்மளுக்கு ஸ்கோர் வரல. ஓப்பன் அசைன்மெண்ட் அப்படின்னும்போது திருப்பி இங்கே தான் நம்மளுக்கு வரும், ரைட்? இப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்து வியூ ஸ்கோர் வந்துச்சு. இப்போ நம்ம அங்கே செட்டிங்ஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால அவங்களால ஸ்கோர் பார்க்க முடியாது. தே ஆர் டன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட், ஸோ இட் இஸ் சப்மிட்டட், டர்ன்ட் இன் எல்லாமே வந்துடுச்சு. ஸ்டூடெண்ட் ஒர்க் ஓவர். ஓகே, they can go to the classroom. It is done. So now let us see the teachers work. Teachers வந்து குவிஸில் இந்த LMS குவிஸில் 1 turned in, right? So they can go to turned in. அவங்களுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா LMS குவிஸ் உள்ள போயிட்டு நம்ம வந்து இந்த எடிட் மோடு, ஏன்னா நம்ம தான் ஆத்தர் இதில். ஸோ எடிட் திஸ் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, இந்த இதில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு போயிட்டு யூ கேன் see responses here, ரைட்? இந்த ரெஸ்பான்சஸ் காலமில் போய் யூ கேன் செக் who has answered. ஓகே, இண்டிவிஜுவல் போங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது தப்பாக இருக்குது. go for the third student. Third student is this person. They have answered 4 out of 4 points. இவங்க கிட்ட போய் ரிலீஸ் ஸ்கோர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா எல்லாருக்கும் போகலாமா, இல்லைனா வந்து அவங்க பர்டிகுலர் ஆளுக்கு மட்டும் போகணுன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் இமெயில். இப்போ ஒரு ஆள் தான் இருக்கிறதுனால அது வருது, நிறைய பேர் தான் ஆப்ஷன் வரும். ஸோ ஐ எம் ரிலீஸிங் ஸ்கோர். ஓகே, ரைட்? ஸ்கோர் ரிலீஸ்ட் வந்துடுச்சு. இப்போ பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு வந்து இங்கே நம்ம மேனுவலாக தான் ஸ்கோர் என்டர் பண்ணணும். ஸோ தே ஹவ் காட் ஆல்மோஸ்ட் 10 out of 10. ஓகே, தென் 10 out of 10 கொடுத்துட்டு ரிட்டன் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன் போயிடும், ரைட்? ஸோ இப்போ நம்ம ரிலீஸ் ஸ்கோர் கொடுத்தோம்ல, அது வந்து எப்படி போகும்னா இட் வில் கோ ஆஸ் அ மெயில் டு தெம். அவங்க அந்த மெயிலில் வந்து மெயில் ஐடி வந்து ஸோ கிரேடட் மை ஃபர்ஸ்ட் குவிஸ் இப்படி மெயில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மெயில் ஐடியில் போயிட்டு ஸோ சி ஹஸ் காட் 10 out of 10. அப்போ அந்த குவிஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அதோடைய கரெக்டான ஆன்சர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி குவிஸ் அசைன்மெண்ட். இது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த எங்களுடைய டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த குவிஸ் அசைன்மெண்ட் வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். இதில் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாற்றுவாங்க, அப்படிலாம் இருந்தாலும் வி நோ தி மார்க்ஸ் ஆஃப் தெம். ஸோ தட் என்ன ஆகும்னா நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் வெதர் தே ஆர் டூயிங் இட் ஆர் நாட். நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டாபிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு இப்போ ஒரு யூனிட்டில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இருக்குன்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுக்கும்போது ஜென்ரலாக குவிஸ் அட்டன் பண்ணும்போது தே திங்க் அண்ட் ரைட். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு